வாங்க போனோம். நானும் ஈமாவானே ஷாப்பிங் போயிருக்கோம். நீ வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. கதவை சாத்திட்டு போயிருக்கீங்களே, நான் எப்படி ஆக்ஷன் காமிக் பாக்குறது? கதவை தானே சாத்திருக்காங்க. ஹீரோவை தூக்குனா சாவி கிடைக்கும். போட்டிருப்பான். இந்த எபிசோடில் ஆக்ஷன் காமிக் டைமண்ட் பல்லனை எதிர்த்து சண்டை போட போகிறார். எந்த பல்லனோ புல்லனோ சீக்கிரம் போடுங்கப்பா. ஓ எனக்கு நீயா? நான் சிரிச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட சிரிப்பு கேட்டாலே எதிரிகள் எல்லாம் பயந்து போடணும்ல, அதுக்காகத்தான். இது எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓ இங்க ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். ஆக்ஷன் காமிக் மறுபடியும் நம்ம ஊர்ல இருக்கிற டைமண்ட்லாம் திருட்டு போயிருக்கு. என்ன மறுபடியுமா? மறுபடியும் நம்ம ஊர்ல டைமண்ட் திருடு அதிகமாயிட்டு இருக்கு. ஆக்ஷன் காமிக் டைமண்ட்ஸை மட்டும் குறி வச்சு திருடுறான். பாஸ், நீங்க கேட்ட டைமண்ட்ஸை திருடிட்டு வந்திருக்கோம். நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. நீங்க கொண்டு வந்த இந்த டைமண்டை வச்சு உலகையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு மான்ஸ்டரை நான் உருவாக்க போறேன். இது பெரிய மான்ஸ்டரா? இங்க அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே பாஸ். இந்த பல்ல வச்சு எதுவுமே சாப்பிட முடியாது. இப்ப நீங்க சிரிக்கலாம். ஆனா என் கதிராவை உருவாக்குறதுக்கு அப்புறம் நீங்க என்ன பத்தி தெரிஞ்சுப்பீங்க. சீக்கிரம் போய் அந்த டைமண்ட்களை வச்சு பெரிய பற்களை உருவாக்குங்க. போங்க. ஓகே பாஸ், அப்படியே பண்றோம். நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. இன்னொரு விஷயம், நீங்க உருவாக்குற பள்ள பார்த்து யாரும் டூப்ளிகேட் பண்ணாத அளவுக்கு பண்ணணும். ஓகே ப்ரொஃபசர், என்ன கூப்பிட்டீங்களா? எந்த பக்கமா ஆக்ஷன் காமிக்? என்ன விஷயம் ப்ரொஃபசர்? எது கூப்பிட்டீங்க? இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்ல. இதுதான் நான் உனக்கு கொடுக்க போற புது ஆயுதம், டைமண்ட் பீம். டைமண்டா? இந்த உலகத்திலேயே விலைமதிப்பற்ற பொருள் டைமண்ட் தான். அந்த டைமண்டை வச்சு வெளிச்சத்தை எப்படி உருவாக்கலாம்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, இது என்கிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட இருந்தாதான் பல மக்களை பாதுகாக்க முடியும். உனக்காக தான் இது. உங்க கைக்கு சூப்பரா இருக்கு ஆக்ஷன் காமிக். தேங்க்யூ. இந்த போட்டியில நாங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியான பதில் கொடுக்கிற 10 குழந்தைகளுக்கு இந்த டைமண்ட் ரிஸ்ட் வாட்சை நாங்க ஃப்ரீயா கொடுப்போம். இந்த ஷோவோட முடிவை நீங்க அனுப்ப வேண்டிய முகவரியை நாங்க டிஸ்பிளேல காமிப்போம். 2 நாட்களுக்குள்ள உங்க பதில தபால் கார்டுல எழுதி அனுப்புங்க. உங்களுக்கு பரிசுகள் காத்திருக்கு. எங்க வச்சாங்க தெரியல. வச்சிருப்பாங்களா? இந்த நேரம் நாம சாதிச்சிட்டோம். இந்த ஊரைய பயமுறுத்தக்கூடிய ஒரு பெரிய மான்ஸ்டரை நான் உருவாக்கிட்டேன். இனிமே இந்த ஊரை அழிக்க வேண்டியதுதான். அங்கே நில்லு. இன்னொரு அடி முன்னாடி எடுத்து வச்ச. அதெல்லாம் தொடாத. அது ஆபீஸ்க்கு தேவையான முக்கியமான டேப்ஸ். ஆக்ஷன் காமிக் இதோட உட்கார்ந்து முடிஞ்சது. இனி இந்த உலகத்துல என்ன எதிர்க்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏதாவது பண்ணியா? ஓகே, நான் இதை யூஸ் பண்றேன். ஓகே, நான் இதை யூஸ் பண்றேன். எங்க அம்மா பையோட தூக்கி வெளியில வைப்பாங்கன்றத மறந்துட்டேன். தைரியமா இருங்க ஆக்ஷன் காமிக். அவங்களால அவனை தோக்கடிக்க இது வேற பிக்க முடியலையே. இது ஆக்டிவேட் பண்ண முடியலையே. அப்படிதான்
கதையை முடிச்சிடு. டைமண்ட் பீம். இப்படி ஜெயிச்சிருக்கான். ஆனா திரும்பி வந்து உன்னை அழிக்காம விட மாட்டேன். வாங்க போலாம். எபிசோட முடியும் போது முடிஞ்சது. ஆக்ஷன் காமெண்ட். இவனை அழிக்கிறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இந்த டைமண்ட் பீம் என்கிட்ட இருந்தனால தான் அது ரொம்ப சுலபமா முடிச்சது. குழந்தைகளா, உலகத்தை காப்பாத்துறதுக்கு இது எனக்கு தேவைப்பட்ட மாதிரி உங்களுக்கும் இது கண்டிப்பா தேவைப்படும். சரி, நீங்க பதில் அனுப்ப வேண்டிய முகவரி ஆக்ஷன் காமெண்ட் டெலிவிஷன். வந்துச்சு. ஆஹா, அட்ரஸ் சொல்றாங்க. விட மாட்டேன். ஐயோ, எல்லாரும் இந்த முகவரியை நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் போஸ்டரை எடுத்து இந்த முகவரிக்கு பதிலை எழுதி அனுப்புங்க. என்னம்மா இப்படி கேட்டுவிட்டீங்க? ஆக்ஷன் காமெண்ட் அட்ரஸ் முக்கியம் இல்லையா? இதுதான் இந்த குப்பை இல்லாததுக்கு காரணமா? எனக்கு இந்த வாட்ச் கண்டிப்பா வேணும். அதுக்காக தான் அப்படி பண்ணமா. அட்ரஸை பாத்துக்கிறேன். 2000 ரூபாய் பெருமானம் உள்ள இந்த அலமாரி உங்களுக்கு 300 ரூபாய்க்கு கிடைக்கும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்னது இது? இதுல எனக்கு எங்கேயும் ஆக்ஷன் காமெண்ட் கண்ணுக்கே தெரியலையே. ஆமாப்பா, நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஆக்ஷன் காமெண்ட் தான் ஓடிட்டு இருந்தது. ரெக்கார்ட் பண்ணும்போது ஆக்ஷன் காமெண்ட் தான் வருதான்னு பார்த்து ரெக்கார்ட் பண்ணியா? இல்ல, அப்ப நான் கரெக்டா குனிஞ்சிருந்தேன். அப்ப எல்லாம் போச்சு.